ஹலோ கைஸ், ஊரில் வர திருவிழா அதுக்கு தான் வந்துக்கிறோம். ஊர் திருவிழானால எப்படி இருக்குன்னு தெரியும், பயங்கரமாக இருக்கும். அது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், ஃபுல்லாக வெயிட் பண்ணி பாருங்கோ. எங்கள் சித்தப்பா தான் கிறங்க தூக்குறாரு வரேன், அதனால் சொல்லிட்டு தான் வந்தோமே தவிர எல்லாம் வந்திருக்க மாட்டோம். சரி, எப்படின்னா சும்மா மொட்டை வெயில் வர இங்கே கைனிலேருந்து தான் கூப்பிட்டு போவாங்க போல். இங்கே எதனால் இந்த வயல்காட்டு வழியாக இறக்கத்தை கூப்பிட்டு போனாங்கன்னு இன்ன வரையும் தெரில எனக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்கோ, எதனால் இப்படி கூப்பிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் சரி, அங்கேருந்து வழிகாட்டு வழியாக கூப்பிட்டு வந்துட்டதுக்கப்புறம் இந்த ஊராக சுற்றுவாங்க பார்த்தீங்களா, சாமியை கூப்பிட்டு. அந்த மாதிரி கிரகத்தை தூக்கிட்டு ஊராக சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஊராக சுற்றி முடிச்சிட்டோன்னே இந்த வீடியோ எடுத்து நான் 2 நாள் ஆகுது. என்னால் எடிட் பண்ணி போட முடியல, ஏன்னா ஊர்லேருந்து வந்த உடனே ஃபுல்லாக ஃபீவர் வேறு, அதனால் எடிட் பண்ணி வேறு போட முடியல. அதுக்கப்புறம் எங்கள் சொந்தக்காரங்களாம் கிரகத்து மேலே மாலைலாம் போட்டிருந்தாங்க. அதுக்குன்னா அவங்க ஏதாவது வேண்டிட்டு போட்டிருப்பாங்க போல், அது என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் இவரு தான் என்னன்னே தெரில, ஃபுல் வைப்பில் இருந்தார். ஜாலியாக சுற்றி அங்கங்கே ஆடினாங்கிறாரு தவிர எத்த மாட்டுறாரு. கிறங்க இப்படி போனோடனே எங்கள் சித்திக்கு வேறு வீட்டு உள்ள சாமி வர ஆரம்பிச்சிச்சு. சாமி வந்தோடனே எங்கள் தாத்தா கேட்டுருக்காரு, என்னென்னவோ கேட்டுருந்தாரு சாமிக்கிட்ட. இதெல்லாம் பண்ணது உனக்கு ஓகேவா, திருப்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. அப்புறம் நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன், சாமி எனக்கு கண்ணு சரியாயிடுமா சாமின்னு சொல்லிட்டு. சரியாயிடும்டா, சீக்கிரமாகவே சரியாயிடும், 6 மாதத்துலன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சாமியை சொல்லிச்சு, நீ யாரையும் தேடி போத்தாடா, உன்னை தேடி எல்லாருமே வருவாங்கன்னு சொல்லிட்டு சாமியை சொன்னோடனே ஒரு சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டிலேயே கூழ் ஊற்றி முடிச்சுட்டு கோயிலாண்டை போய் ஆரம்பிச்சிட்டேன். கோயிலாண்டை போட்டோடனே பம்பை கொடுக்கலாம் ஆச்சு, எல்லாருக்கும் சாமி வர ஆரம்பிச்சிச்சு. வீடியோ வேறு லென்த்தாக போயிட்டுருக்கு, வெயிட் பண்ணுங்கள் பார்ட் 2க்கு. பார்ட் 2 இன்னும் விறுவிறுப்பாக போகும். சண்டை வேறு ஆயிடுச்சு, ஏன்னே தெரில எதுக்கு சண்டை போட்டுக்கினாங்கன்னு. வெயிட் பண்ணுங்கள், பார்ட் 2ல் என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் தெளிவாக சொல்கிறேன்.